குடும்பத்தை கட்டுவோம் பகுதி 1ல் நன்றி உணர்வை பற்றி பார்க்க போகின்றோம். இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் குடும்பத்தில் தான் ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனைகள் சில நேரத்தில் குடும்பத்தில் விரிசலையோ குடும்பத்தில் பல பிரிவு முறிவுகளையோ உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் குடும்ப நேரம், குடும்ப ஜெப நேரம், ஃபேமிலி டைம், ப்ரேயர் டைம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த குடும்ப நேரத்தில், குடும்ப ஜெப நேரத்தில் கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லாரும் வரிசையாக சுற்றிலும் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்திருந்து செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கணவனிலிருந்து மனைவியிலிருந்து பிள்ளைகள் வரைக்கும் அந்த நாளில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் சிந்தித்து 3 முக்கியமான நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்காக நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல உடை இன்றைக்கு உடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அதுக்காக நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்போடு வீடு திரும்பியிருக்கேன், அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூல்லையோ இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ என்னை பாராட்டினாங்க, அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இன்றைக்கி கிஃப்ட்ஸு கிடச்சிச்சு, அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி சூழலில் எனக்கு ஒரு பண உதவி கிடச்சிச்சு, அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாள் கழித்து என்னுடைய சக நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு, அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக போச்சு, அதுக்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு இப்படி லிஸ்ட்டில் உள்ள எந்த விஷயம் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். கணவன் இந்த நாளில் நடந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்ல பழகும்போது, மனைவி இந்த நாளில் நடந்த நல்ல காரியத்துக்காக நன்றி சொல்ல பழகும்போது, பிள்ளைகளும் இதை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் தேங்க் பண்ணுவாங்க. இப்படியாக நன்றி உணர்வு நம்முடைய இதயத்திலிருந்து வளருவதற்கு குடும்ப நேரம், குடும்ப ஜெப நேரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நீங்களும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு குடும்ப நேரத்தை, குடும்ப ஜெப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேதம் இவ்விதமாக கூறுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லும்போது, இந்த நல்ல விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் செய்த பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி என்றும், பல நேரங்களில் ஆண்டவர் சில மனிதர்கள் மூலமாக தான் அந்த நன்றியை செய்கிறாங்கங்கிறதுனால அந்த மனிதர்களுக்காகவும் நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இப்படி நன்றி உணர்வு என்ற நற்பண்பு நம்முடைய இதயத்தில் வளருவதற்கு குடும்ப நேரம், குடும்ப ஜெப நேரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.